ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது பண்ணலான்ட்டு கிச்சன் பக்கம் வந்தேன்னா, சரி புட்டு செய்வோம், ஒரே எண்ணெய் பொருளாகவே பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரமே அப்படின்ட்டு நான் மாவை தான் எடுத்தேன். பாப்பா அதுக்குள்ளே கிச்சனுக்கு என்னம்மா வெள்ளை கலர் புட்டு செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் செய்கிறீங்க அப்படின்னால, இதுதான் பாப்பா சாக்லேட் புட்டு அப்படின்னோடனே அவளும் கொக்கோ பவுடரில் பார்த்துருக்கல, அவளும் நம்பிட்டா. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் செய்யும்போது அது டேஸ்ட் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குதாம்மா, கேக்கு சாக்லேட் கேக் மாதிரி. சரி எப்படியோ நமக்கு சாப்பிட்டா சரி அப்படின்னு ராகி மாவு கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கட்டி இல்லாமல் உதிர்த்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுட்டேன்னா, இனிமே தான் நமக்கு டாஸ்க்கே இருக்குது. நான் இந்த முறுக்கு அச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு இடியாப்ப அச்சு இருக்குது. இந்த புட்டோடது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி வச்சுருப்பேன்னா, அதுக்கப்புறம் அந்த அச்சை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆகிட்டு. பாப்பா இவ இப்போதைக்கு புட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டா களத்தில் இறங்கிட்டு. அவள் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டுட்டு இருந்தாலும் அவளுக்கு போட தெரியலையா. நாங்கள் பாருங்கள் அந்த இடத்த நாசக்காடாக்கி சிந்தி சீரழித்து புட்டுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் தொடச்செடுக்கிறதுக்கே ஒரு வழியாயிடுவோம். 2 பேரும் சேர்ந்து மாவு கொஞ்சம் போட்டோம், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு குக்கரில் இது பண்ணி வேக வச்சாச்சு. இதே புட்டை நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வைக்கலாம். இது நம்ம இதில் வைக்கிறதுனால கொழா புட்டு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி பார்ப்பாங்கள்ல. பாப்பாவுக்கு அந்த புட்டு குழல்லேருந்து அந்த மாவு வெளியில் வர்றதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போது நம்ம மூடி இருக்குது பார்த்திங்களா, மூடிக்கு மேலே ஒரு சின்னதாக கருப்பாக கொடுத்துருப்பாங்கள்ல திறக்கிறதுக்கு, அதை உடச்சி போட்டாச்சு. கைப்பிடியே உடச்சாச்சு. நாங்கள் பார்த்திங்களா எங்கள் வேலையை அப்போவே ஒருக்கா சிந்தி, இப்போ ஒருக்கா சிந்தி, இப்படியெல்லாம் ஒரு புட்டு சாப்பிட்ணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எங்கள் கிச்சனை ஆக்கியாச்சு. கடைசியில் நமக்கு சோதனை, இந்த புட்டு எடுக்கிறதுக்குள்ள ஒரு குச்சியும் உடஞ்சி போச்சா. அதுக்கப்புறம் பாப்பாட்ட போய் பென்சில் எடுத்துகிட்டு வேணா, அவள் பென்சிலை கண்ணாண்டு பேனை எடுத்துகிட்டு வந்தா. புட்டு இன்றைக்கி வெளியே வருமா, இல்லைன்னா புட்டு குழல தட்டி தான் எடுக்கணுமான்னு பார்த்தேன். ஒரு வழியாக வந்துடுச்சு. ஒரு 3 துண்டாக உடஞ்சி வந்துடுச்சு. சரி எப்படினாலும் நம்ம இதை உதிர்த்து போட்டு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் உதிர்த்தாச்சு. இது கூட வேறு எதுவுமே நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. நிறைய பேர் கரும்பு சக்கரைலாம் போட்டு சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரே சீனி போட்டு சாப்பிட்டு பழகிருச்சா. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணி நமக்கு சாப்பிட முடியாமல் போயிடக்கூடாது. ஏன்னா நல்ல பசியில் இருந்தோமா, அதனால் நானும் பாப்பா கொஞ்சம் நிறைய சீனி போட்டு ஆளுக்கு ஒரு கப் எடுத்துகிட்டு டிவியில் நாடகத்தை போட்டு விட்டுட்டு போய் டிவி பார்த்துட்டு உட்காந்தாச்சு. எப்பேற்பட்ட சத்தான பொருள் ராகி. அதை என் பிள்ளைகள் எப்படி பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சாக்லேட் புட்டுன்ட்டு. உங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான பேர் வச்சு சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேப்ப மாவு புட்டு தான். நாளைக்கு இன்னொரு விலகில் பார்க்கலாம். பாய்.